ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பேக் டு பெங்களூர் கிளம்புறோம். ஸோ வந்து இப்போ இன்னைக்கு வந்து சண்டே, நாளைக்கு இவருக்கு வந்து வீக் ஆஃப் இருக்கு. இன்னைக்கும் நாளைக்கும் வீக் ஆஃப் இருக்கு. சரி இன்னைக்கே கிளம்பிடலாம், நாளைக்கு கிளம்புனா நாளைக்கு ஆஃபீஸ் போகிறது இவருக்கு கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வீட்டில் ஆள் இல்லை, மௌலி மட்டும்தான் இருக்கா. நம்ம லஞ்ச் சாப்பிட்டுட்டு டைரெக்டாக வந்து அப்பா அம்மாவை போய் சைட்டில் மீட் பண்ணிட்டு அப்புறமா இல்லை, அவங்க எல்லாம் காலையிலே கிளம்பிட்டாங்க அங்கே. ஸோ நமக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை போய் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம டேரெக்டாக வந்து வீட்டுக்கே போயிடலாம். ஸோ அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்காக வந்து பாவம் செஞ்சு வச்சுட்டு போய்க்கிறாங்க. சிக்கன் குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து சாப்பிட உக்காந்துட்டோம். ஸோ நான் மௌலி பசிதாங்கல்ல. ஸோ மௌலி நான் மௌனா மட்டும்தான் இருக்கோம், எல்லாம் வந்து அங்கே இருக்கிறாங்க. சரி இப்போ நாங்கள் வந்து எங்களுக்காக செஞ்சாங்க. சரி நம்ம வந்து சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு அங்கே போய்ட்டு அவங்கள மீட் பண்ணிட்டு தான் நம்ம போகிறோம். போகமல்லி தான். எஸ் பாய். ஓகே வச்சுக்கோ மௌலி, வச்சுக்கோ, என்ஜாய் பண்ணு. கொஞ்ச நாள் நீ மிஸ் பண்ணன்னு கேள்விப்பட்டேன், பார்த்துக்கோ. நான் போயிட்டு வரேன். ஓகே டாட்டா, சந்தோஷம். அவங்களே விட வச்சுக்கிறதுக்கு யோசனை பண்றாங்க. வந்துரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ மௌலி, see you soon. ஓகே bye. பாத்தீரு, உஷாரு. see you soon. ஓகே bye. வர முடியாது, நடக்க முடியல. பரவாயில்ல. bye. சாத்திக்கோ கதவை. bye. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து. இப்போ அடுத்தது வந்து அந்த வேலை வந்து மாமாவோ அத்தையோ வந்து அப்படியே பார்த்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்கள பார்க்காம போகிறது எப்படி பார்க்காம போக முடியும்? பாவம், அவங்க வந்து சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கணும். அதனால நாங்களே வந்து அந்த வேலை அவங்கள அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வர கொஞ்சம் வந்து ஹீட் ஏறுது ஊரில் இப்போ ஹீட் ஏறுது. எனக்கு அது ஃபீல் ஆகுது. ஃபெப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபெப் அப்படியே மார்ச், ஏப்ரல் எல்லாம் அப்படியே கொதிக்கும். அந்த டைம்ல நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன், என்னால முடியாது, கஷ்டமா இருக்கும் மேலாம். ஆமா, ஐயோ நாங்களாம் எல்லாரும் பாவம். நாங்க ஒண்ணு இல்ல, காலேஜ் ஆபீஸ் போயிட்டு வரவங்க எல்லாம் ரொம்ப. ஆனா உங்களுக்கு நீங்க தான் இது ஆசைப்படுறீங்கல்ல, இந்த ஹீட் தானே. நான் அதுக்கு நீ இவ்வளோ ஹீட்டுன்னு ஆசைப்பட மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு டைரக்டா புது வீட்டுக்கு போயிட்டு உங்களை மீட் பண்றோம். நல்லா வெயில் அடிக்கிட்டோம், தண்ணி எல்லாம் காயட்டும். ஓகே பாய் மாமா. ஓகே அப்படியே சேஃபா போயிட்டு வாங்க. நீங்க எதாவது டென்ஷன் எடுத்துக்காதீங்க, எல்லாம் சீக்கிரம் எல்லாம் நடந்துரும் டைம்குள்ள. நானும் பொறுமை கடலிலும் அப்படின்னு பொறுத்துக்கினே. இவ்வளவு பொறுமையா நீங்க இருந்து நான் பார்த்ததே இல்லை. நான் ரொம்ப இதுக்கு முன்னாடியே பயங்கர பொறுமையா இருந்தேன். அன்னைக்கே பொறுமையா எழுந்து லப்பலப்பான்னு கத்தினேன். கத்துனது சரியா போச்சு. அதனால கிடுன்னு எல்லா வேலையும் நடந்து அதுக்கு முன்னாடி மொட்டத்துல என் குட்டையில விழுந்த மாதிரி இருந்தது. இப்ப சுத்தி வர எல்லாம் காம்பவுண்ட் எல்லாமே ஆயிடுச்சு. லைட்லாம் இருந்துச்சு, பாத்தீங்க? பார்த்தேன். ஓ, இப்ப நேத்து நீங்க போராட்டத்தினால இன்னைக்கு எரியுதா? நேத்து கூட சொல்லி இருந்தீங்களா? நேத்து சத்தம் போட்டதுல அந்த வேலையெல்லாம் நடந்துச்சு. ஓகே ஆமா, எரியுது. அடுத்த வாரத்துல அவங்க வேலை முடிஞ்சிடும். எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் மாத்தி எந்த லைட் சுவிட்ச் எல்லாமே வந்துடும். எல்லாமே வந்துச்சு, ஸ்டார்ட் எல்லாமே முடிஞ்சிடும். அடுத்த வாரத்தில் இவங்க வேலைலாம் முடிஞ்சிடும். இவங்க முடிச்சிட்டாங்கன்னா தான் நான் கொஞ்சம் ஒரு நாளுக்கு முன்னாடியே நிம்மதியாக இங்கே வந்துடலான்னு பார்க்குறேன். சரி ஓகே, வாணா ரொம்ப டென்ஷன் வாணா, ஐந்தாயிடுச்சு. ஆமா அதுதான் சொல்றேன், ஒரு நாள்ல என்ன ஆக போகுது? அப்புறம் அரைக்குறையா முடிச்சிட்டாங்கன்னா திருப்பி வர வைப்பியா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவ்வளோ ஆயிடுச்சு. பார்த்து ஹெல்த் பார்த்துக்கோங்க, டென்ஷன் ஆகும். பார்த்துக்கோங்க, ஹெல்த் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே பாய் மாமா. பாய். ஆமாம்மா, பார்க்கலாம் சீக்கிரம். ஷோர் மாமா. ஓகே மாமா, பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்களேன் கார் ஃபுல்லாக சாரி கேர்ள்ஸ் மை வைஃப் இஸ் வெரி டேஞ்சர் இங்கே பாருங்க வித்தவுட் இன்ஃபர்மேஷன் ஃபைட் எவ்ரி டைம் வைஃப்க்கு வந்துட்டு வித்தவுட் இன்ஃபர்மேஷன் ஃபைட்ஸ் எவ்ரி டைம் அப்படியாப்பா அப்படியானா எனக்கு நான் சொல்ல முடியாது. ஆனா அவரு வைஃப் மேல அவ்வளவு வெறி இருந்தா அவ்வளவு கோவம் இருந்தா அந்த காரை சுத்தி வைஃப் பத்தி தான் போட்டு வச்சுக்கிறாரு. வேற லெவல். அந்த வைஃப் பேர் ஒண்டி தான் அங்க போடல. பேர் இருக்குது மாதிரி இருக்கா இருக்கு இல்ல பசங்க பேரானான்னு தெரியல. திவ்யாஸ்ரீ தேவன் திவ்யாஸ்ரீ அவங்க பசங்க அது கண்டிப்பா பசங்க. சென்டர்ல வந்து லவ் யூ மம்மி கண்டிப்பா வாழ்க்கையில அடிபட்டுக்கிறாரு வைஃப்னால. மம்மி சொல்ற பேச்சு கேட்கல போல, அதனால சென்டர்ல லவ் யூ மம்மி போட்டுக்கிறாரு. சாரி கேர்ள்ஸ் மை வைஃப் இஸ் வெரி டேஞ்சர். கீழே வித்வுட் இன்ஃபர்மேஷன் ஃபைட் எவ்ரிடே வாட் இஸ் வைஃப். கீழே தெலுங்குல போட்டுக்கிறாரு. எனக்கு தெரியல அது தெலுங்கு தெரியலையா? தெலுங்கு தெரியல எனக்கு, வேர்டிங்ஸ் தெரியல. கன்னடா இருந்தா ஃபர்ஸ்ட் அது வந்து தெலுங்குல போட்டுக்கிறாரு. சரி 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அத போய் அவர்கிட்ட கேட்கலாம் தெலுங்குல என்ன சார் போட்டிருக்கீங்க. இங்கிலீஷ்ல உண்டல்ல மேபி லவ் யூ மம்மியா கூட இருக்கலாம்ல. இது இல்ல தெலுங்குல போட்டுக்கிறதா தெரியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாருன்னா தெலுங்கு தெரிஞ்சுச்சுன்னா அது என்ன. ஆமா ஆமா கொஞ்சம் பக்கத்துல போங்க, ஜூம் பண்ணி காட்டுறோம். நீங்க படிச்சு சொல்லுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல. அது எஸ் ஆயிட்டாரு. அவ்வளவு வாழ்க்கையில அடிபட்டுக்கிறாரு ஒரு வைஃப் மேல. அவன் வைஃப் எப்படிதான் ஒத்துக்கிச்சோ ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு. பரவாயில்ல இல்ல அவங்க வைஃப் கூட இருக்கிறாங்களோ இல்ல இல்லையோ தெரியல. ஆனா தைரியமா துளைச்சனா சாரி கேர்ள்ஸ் மை வைஃப் இஸ் டேஞ்சரஸ். எல்லாம் ரோட்ல இருக்கிறாங்க எல்லாம் அந்த கார் மேலதான் கண்ணு. யாருப்பா இவ்வளவு பயங்கரமா போட்டுக்கிறாரு ஸ்டிக்கர். நானும் போனா பார்த்து வர்ற சிரிப்பு எங்களுக்கு. பாருமோனா எப்படின்னா தைரியமா போட்டு வச்சுக்கிறாருன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரொம்ப நேரமா டிராவல் பண்ணிருக்கேன். பாவம் அவருக்கு வேற உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. டயர்ட்ல ஸ்டாப் பண்ணி தான் போக வேண்டியதா இருக்கு. அதனால நாங்க வீக் அவுட்டா வந்து ரீச் ஆயிட்டோம். இப்போ நாங்க வந்து டைரக்டா என்ன பிளான் ஒரு 1 hour 1 hour ஆமா போயிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நம்ம ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்து ரீச் ஆன டைம் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 11 o'clock ஆயிடுச்சு வந்து ரீச் ஆனதுக்கு. ஏன்னா ரொம்ப டிராஃபிக் இருந்துச்சு. எதிர்பார்க்கல. நாங்கள் சீக்கிரத்தாக விட்டோம், பட் ஸ்டில் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து திருப்பி சைட்டுக்கு போனோம். சைட்டுக்கு போயிட்டு வீடெல்லாம் பார்த்துட்டு என்ன ப்ரிப்ரேஷனுக்கு அவங்ககிட்டலாம் பேசிட்டு தான் வந்தோம். ரொம்ப பிஸியாக தான் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறது, நானும் மோனா வந்து எனக்கு ஒர்க் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, நான் ஒர்க் பண்ணின்னு இருப்பேன். மோனா எனக்காக இருந்து கூட இருந்து எல்லாமே பார்த்துக்கோ போயின்னு வந்து அதுவோ வந்து பாவ போயின்னு வந்தோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. நிறைய பேருக்கு தெரில, நிறைய பேர் அதை திட்டின்னு இருக்கீங்க. உண்மையாகவே வந்து மோனாவோ போயின்னு வந்தேன்னு அவங்க வீட்டுக்கு போயின்னு யாரும் இல்லை வீட்டில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது கூட யாரும் இல்லை. ஓகேங்களா, எங்கள் 2 பேருக்கு கொண்டு நாங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது, அதனால எதுவுமே நாங்கள் வந்து இது பண்ணிக்கல, அவங்கள தொல்லை கொடுக்கல. அதனால வந்து அவங்கள வந்து வானான்றாங்க. நாங்கள் இதை அவங்க காலக்காத்தால ஏஞ்சி போயிடுவாங்க. காலக்காத்தால நாங்கள் என்ன போய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மோனாக்கோ டவுட், மோனாக்கோ கன்ஃபியூஷன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பட் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் போய் பார்த்துக்கிச்சு. அது நீங்கள் நிறைய பார்த்துருக்க மாட்டேங்க வீடியோவில். நான் இருக்கும் போது தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் தான் கொண்டு போய் விட்டு வருவேன். நாங்கள் இருந்த வரைக்கும் நாங்களும் போயிட்டு கூட இருந்து சைட்டில் இருந்து எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம். ஃபுட்டோ வந்து மௌலியா இருக்கிறதில்ல வீட்டில். ஸோ மௌலியா இல்லாத டைமில் அவனும் வந்து ஜிம்மு அது காலேஜ் அது இதுன்னு போயிட்டு ஈவினிங் தான் வருவான். ஸோ இவங்களும் வந்து மாமா அத்தை வந்து ஈவினிங்கு இல்லைனா நைட்டு தான் வருவாங்க வீட்டுக்கு. ஸோ நானும் மோனா வந்து அது இந்த காரணத்தினால தான் நானும் மோனா வந்து ஹோட்டல் ரூம்லேயே இருந்துருவோம். ஓகேங்களா, அங்கே வந்துட்ட பிறகு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பேசி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவோம். அதெல்லாம் நடக்கும். பட் நிறைய பேருக்கு வந்து ஆஃப் த கேமரா தெரில. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை. ஸோ ஹெல்ப் பண்ணாததெல்லாம் இல்லை, எல்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணின்னு தான் இருக்கிறோம். நம்ம போன காரணமே அதுதான், அவங்கள பார்க்குறதுக்கு போனோம். அவங்க கொஞ்சம் சுச்சுவேஷன் வந்து அவங்க பிஸியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். நாங்கள் அங்கேயே தான் இருந்தோம், போயிட்டு வந்திருந்தோம். நாங்களும் அங்கே வந்து சைட்டில் தான் இருந்த காரணத்தினால் நிறையவும் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கல. ஓகேங்களா, நம்ம ரூமில் இருக்கிறது தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு நாள் வந்து நாங்கள் வெளியே போனோம். நான் மௌலி எல்லாம் கூப்பிட்டு வெளியே போயிட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களும் பிஸியாக இருந்தாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மௌலியை வந்து வாங்க மாமா வெளியே போகலான்னாங்க. அதனால தான் நம்ம வெளியே போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இப்போ கொஞ்சம் ரொம்ப பிஸியாக போயின்னுங்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும். நாங்களும் வந்து திருப்பி கொஞ்சம் போயின்னு வந்து தான் இருப்போம். ஏன்னா கிட்ட
நம்ம ஃபங்க்ஷன் வந்து கிட்ட வந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் போய் வந்து தான் இருப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே இருக்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.